வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நல்ல டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். உளுந்தே சேர்க்காத பச்சரிசி தோசை பண்ண போறோம். நல்ல ஓட்டையா செம்ம சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு. இந்த சைட் பாருங்க, நல்ல கோல்டன் கலர்ல அருமையா இருக்கு. எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த தோசை வந்து இப்படியே சாஃப்டாவே இருக்கும். அவ்வளோ சாஃப்டா நல்ல ஓட்டையா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுல வந்து நம்ம ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சேர்க்க போறோம். அதனாலதான் அந்த உளுந்து சேர்க்கலன்னா கூட இந்த தோசை இவ்வளோ டேஸ்டாவும் இவ்வளோ சாஃப்டாவும் வரும். இந்த தோசை வந்து கொங்கன் ஸ்பெஷல். அங்க வந்து ஜிஎஸ்பி அப்படின்னு, அதாவது கௌட சாரஸ்வத் பிராமின் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சமையல் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அவங்க பண்ணக்கூடிய தோசை தான் இது. பச்சரிசி தோசை அப்படிங்கறனால நமக்கு எல்லா விரத நாட்களையும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு மட்டும் இல்ல, லஞ்ச் பாக்ஸ்க்கும் நம்ம எடுத்துட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா அந்த டேஸ்டியான கொங்கன் ஸ்பெஷல் உளுந்து சேர்க்காத பச்சரிசி தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி வெயிட்ல பாத்தீங்கன்னா 150 கிராம் இருக்கு. அதே கப்புல ஒரு கப்பு அவுல், 2 டீஸ்பூன் வெந்தயம், இது மூணையுமே சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். பாருங்க, அரிசி, வெந்தயம், அவுல் நல்லா ஊறிருக்கு. நல்ல பழுத்த வாழைப்பழம், ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து 2 பழம் கரெக்டா இருக்கும். இந்த வாழைப்பழத்தை உரிச்சு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். இதோட நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி, வெந்தயம், அவுல் இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைனா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மாவை ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிருவோம். இந்த மாவு வந்து ஃபர்மெண்ட் ஆகிறதுக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் ஆகும். ஃபர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம மாவு அரைச்சு வச்சு 6 மணி நேரம் ஆயாச்சு. மாவு பாருங்க நல்லா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. பாருங்க எவ்வளவு ஏர் பாக்கெட்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. நல்லா நுரைச்சி வந்திருக்கு. கல் நல்லா சூடாயாச்சு. நம்ம தோசை பண்ணிக்கலாம். இந்த தோசையை ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாம லேசா கொஞ்சம் திக்காவே இருந்தா நல்லா இருக்கும். பாருங்க எந்த அளவுக்கு ஓட்டையா நல்லா வந்திருக்கு. இப்படி இருந்தாலே இந்த தோசை செம்ம சாஃப்டா வரும். இந்த தோசைக்கு வந்து ரொம்ப எண்ணெய் விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம லேசா விட்டுக்கலாம். ஃப்ளேமை லோல வச்சுட்டு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரே நிமிஷத்துல இது வெந்துடும். மூடி திறந்து பார்த்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. நம்ம உளுந்து கூட சேர்க்கல, இருந்தாலும் எப்படின்னா நல்லா இருக்கு பாருங்க. இந்த தோசையை நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். அப்படியே பாருங்க லேஸ் மாதிரி இருக்கு. இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம தோசை பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளவு திக்கா அப்படியேவும் பண்ணலாம், லேசா கொஞ்சம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணியும் விடலாம். இந்த மாதிரி நல்லா ஓட்டையா வரும் இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அப்படியே ஓட்டையா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு. நம்ம இப்படியே வந்து மூடி வச்சு தோசையை எடுத்தாலும் எடுத்துக்கலாம். எண்ணெய் விடாமே நம்ம பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டு பண்ணிக்கலாம். எண்ணெய் விடாமையே கூட இந்த தோசை நல்லா வரும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். 1-2 நிமிஷத்துலயே இந்த தோசை நல்லா வெந்துடும். நம்ம தோசையை எடுத்துக்கலாம். பாருங்க இந்த சைடு நல்லா கோல்டன் கலர்ல, மேல் சைடு வந்து நல்லா சாஃப்டா அருமையா வந்திருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டவும் ஒட்டாது. நம்ம சர்விங் பிளேட்ல எடுத்துப்போம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். தோசை பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு. அப்படியே சாஃப்டா பஞ்சா இருக்கு. இந்த சைடு சாஃப்டா இருக்கு. இந்த சைடு நல்லா கோல்டன் கலர்ல நல்ல மெத்துன்னு அருமையா இருக்கு. சாப்பிடறதுக்கும் அதை விட டேஸ்டா இருக்கும். உளுந்தே சேர்க்காம இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான தோசை. இதே மாதிரி எல்லா தோசையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தோசை எவ்வளவு அப்படியே ஓட்டையா நல்லா சாஃப்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துலாம். இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த கார சட்னி ரொம்ப நல்லா இருக்கும். இல்லைன்னா நம்ம ஆப்பத்துக்கெல்லாம் தேங்காய் பால் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிடலாம். இல்ல மைல்டான குருமா, அதுவுமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு வந்து கார சட்னி அரைச்சிருக்கேன். நம்ம அதோட தான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். செம்ம சாஃப்டா நல்லா டேஸ்டா இருக்கு. நல்லா அப்படி சாஃப்டா வெண்ணெய் மாதிரி இருக்கு. நம்ம இதுல வாழைப்பழம் சேர்த்திருக்கோம் அப்படின்னு தெரியவே தெரியாது.
உளுந்து சேர்க்காத தோசை அப்படின்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு. பச்சரிசி வெந்தயம் எப்பவுமே நம்ம எல்லார் வீட்லயுமே இருக்கும். நிறைய தடவை வந்து வாழைப்பழம் கொஞ்சம் ரொம்ப பழுத்து நம்ம வேஸ்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம இந்த தோசையை பண்ணிக்கலாம். பழமும் வேஸ்ட் ஆகாது. நல்ல சாஃப்டான டேஸ்டியான தோசையும் நம்ம சாப்பிடலாம். நல்ல பஞ்சு போல சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கக்கூடிய கொங்கன் ஜிஎஸ்பி ஸ்பெஷல் இந்த பச்சரிசி தோசையை கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.